அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு FOCDA சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு திடல் அருகில் அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு FOCDA சார்பில் மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் ஆட்சியில் 2009ஆம் ஆண்டில் கொண்டுவரப்பட்ட அரசு ஆணை 354 மறுசீராய்வு செய்து ஊதிய பட்டை 4ஐ 13வது ஆண்டில் வழங்க வேண்டும். ஆரம்ப சுகாதார மருத்துவ நிலைய மருத்துவர்களுக்கு படித்தொகை ரூபாய் 3000 உடனடியாக வழங்க வேண்டும். அரசு ஆணை 4D மூலம் நீக்கப்பட்ட 1500க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி பதவிகளை மீண்டும் கொண்டு வர வேண்டும். நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்களை நியமனம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு உள்ள சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களது 4 அம்ச கோரிக்கையை அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பினர். தமிழக அரசு அரசாணை 354 மறுவரையறை செய் தமிழக அரசு வழங்கிடு ஊதிய பட்டை 4 13ஆம் ஆண்டில் வழங்கிடு. தமிழக அரசு ஊதிய பட்டை 4 13ஆம் ஆண்டில் வழங்கிடு. தமிழக அரசு வழங்கிடு. ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவருக்கு ரூபாய் 3000 வழங்கிடு. தமிழக அரசு PSC allowance 3000 வழங்கிடு. தமிழக அரசு நியமித்திடு. நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்களை நியமித்திடு. OD2 இல் குறைக்கப்பட்ட 1500 மருத்துவ பணியிடங்களை மீட்டுக் கொடு. போராடுவோம். அரசின் கவனத்தை ஈர்க்க போராடுவோம். தலையிடுங்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களே தலையிடுங்கள். போராட்டம். அரசு மருத்துவர்கள் போராட்டம். நோயாளிகளின் நலனுக்காக போராட்டம். ஆர்ப்பாட்டத்திற்கு இடையில் செய்தியாளர்களிடம் பேசிய அரசு மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணன் செய்தியாளரிடம் கூறியதாவது: தமிழக அரசு மருத்துவர்களின் நீண்டகால கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழ்நாடு அனைத்து அரசு நாடு சங்க கூட்டமைப்பான போக்டாவின் சார்பாக எங்களுடைய நீண்டகால கோரிக்கைகளான GO 354 மறுபரிசீலனை 2017 நிறைவேறியிருக்கின்றது. அதனை உடனடியாக நிறைவேற்றிட மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய கவனத்தை ஈர்த்திடும் விதமாகவும் உடனடியாக பாக்டாவை அழைத்து பேசி சுமூக தீர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் பிரைமரி சென்டருடைய மருத்துவருடைய MBBS மருத்துவருடைய அலவன்ஸ் ரூபாய் 3000 கொடுப்பதற்கான ஆணையை உடனடியாக வெளியிட வலியுறுத்தியும், மூன்றாவதாக GO 354 வழங்கப்பட்ட பதவியில் குறைக்கப்பட்ட 1500க்கும் மேற்பட்ட பேமெண்ட் ஃபார் ப்ரொஃபசர் பதவியும் 450 இணை பேராசிரியர் பதவியும் 600க்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள், சீனியர் ரெசிடென்ட், போதகர் போன்ற பதவிகளையும் மீண்டும் ஏற்கனவே 2009 இருந்த கல்லூரிகளில் பணி நியமிக்கிற கோரியும், நோயாளியின் எண்ணிக்கை கொரோனாவுக்கு பிறகு 10 மடங்கு அதிகரித்திருக்கிறது. இன்றைய தமிழகத்தினுடைய 8 கோடி மக்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப 80,000 மருத்துவர்கள் தேவை. ஆனால் இருப்பதோ 20,000 மருத்துவர்கள். உடனடியாக ஒரு 20,000 மருத்துவர்களை கூடுதலாக புதிய பணிகளை அரசு நியமித்து DPH, DMS, DME போன்ற துறைகளில் நோயாளியின் எண்ணிக்கை ஏற்ப பணி நியமனங்களை ஏற்படுத்தி கொடுத்து மக்களுக்கு விரைந்து வைத்தியம் கிடைப்பதற்குள்ள வழியை ஏற்படுத்தி கொடுத்திட மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் உடனடியாக இந்த எங்களுடைய கோரிக்கையை, நீண்டகால கோரிக்கையை
2017 நிலுவையில் உள்ள கோரிக்கையை மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் திருக்கரங்களால் கொடுக்கப்பட்ட கோரிக்கையை இது ஒரு ஒட்டுமொத்த அரசு அதிகாரிகளில அரசுக்கு மருத்துவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஆணை. இது எல்லோருக்கும் பொருந்தாது, மருத்துவர்களுக்கு மட்டுமாகவே கொடுக்கப்பட்ட ஆணை. இதனை உடனடியாக முதல்வர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் உடனடியாக ஃபாக் லைவ் அழைத்து பேசி மாண்புமிகு தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் உடனடியாக இதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்து மதிப்புரிய முதன்மை சுகாதார செயலர் அவர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்து எங்களுடைய நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்து மருத்துவருடைய பணிச்சுமையும் அவங்களால் ஏற்படுகின்ற பண இழப்பால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மருத்துவரும் மாதம் 10,000 முதல் 40,000 பண இழப்பு சம்பள இழப்பு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. மாதம் வருடத்துக்கு கிட்டத்தட்ட 4 லட்சத்து 5 லட்சம் ரூபாய் சம்பள இழப்பும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது. ஆகவே அரசு ஒவ்வொரு வருஷமும் 5,000 கோடி ரூபாய்க்கு மேல இந்த அதாவது பில்டிங்லாம் கட்டுவது போன்று அதற்காக பணிபுரிகின்ற இந்த மருத்துவர்களுக்கும் 2017 1 ரூபாய் கூட சம்பளம் கொடுக்கவில்லை. அதனை உடனடியாக அரசு சீரியஸாக எடுத்துக் கொடுக்க வேண்டும். எங்களுடைய போராட்டம் இன்று ஆரம்பித்திருக்கின்றோம். அரசு ஒரு சுமூகமான முறையில் இன்றைய திரையில் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். உடனடியாக இதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு இந்த போராட்டத்தை எங்களுடைய கருத்தினை எடுத்துக்கொண்டு விரைவில் முடிவு எடுத்திட மாண்புமிகு தமிழக முதல்வர் முன் வருவார் என்ற நம்பிக்கை ஒட்டுமொத்த 20,000 மருத்துவர்களுக்கு இருக்கிறது. அதனை போக்டாவின் சார்பாக ஒரு தொடக்ககட்ட ஒரு வேண்டுகோளாக இந்த மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு வைக்கிறோம். இதனை சீர்படுத்த ஒட்டுமொத்த அரசு டாக்டரின் சங்கமான போக்டாவின் சார்பாக வேண்டுகோள் வைக்கின்றோம். டாக்டர் பாலகிருஷ்ணன், ஒருங்கிணைப்பாளர், அரசு டாக்டர் சங்க கூட்டமைப்பு போக்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.